குட்டி தங்கம் பார்த்தீங்கன்னா 6வது நாள் தான் ரெடியானான். செக்கப் போயிட்டு வந்திருந்தோம். போயிட்டு வந்து அண்ணனுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம், விளையாட்டு சாமானெல்லாம். அது காட்டுறதுக்காக இவரே வந்துட்டார் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அண்ணனை. நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். வந்ததையும் பெரிய தங்கம் வந்துட்டார் ஸ்கூல்லேருந்து. அவர் வந்து காலையில் ஜர்க்கின் போட்டு விட்டது, வர வரைக்கும் கழட்டல, குளிர்ந்துக்கு மாட்டிருக்குது. சரி அப்படியே வீட்டுக்கு வந்ததே ஒரு சர்ப்ரைஸ்னே கூட்டிகிட்டு போனோம். என்னடா சர்ப்ரைஸ்னு வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா, தம்பி ஃபஸ்ட்டு ஓடி போய் இங்கே பாரு, நான் அதை பாரு, நான் இதை பாருன்னா நல்லா காமிச்சிக்கிட்டு இருந்தான். அது எல்லாமே எது எடுத்தாலும் 20 ருபீஸுங்க. 20 ருபீஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இவர் 3 எடுத்து வச்சுக்கிட்டாரு சின்னவர், 3 வேணும்னு சொல்லிட்டு. அவனுக்கு என்ன வாங்குறோமோ அதே தான் வாங்கணும். இப்போ தாயக்கட்டையும் 1 தான் போதுன்னாங்க, ஆளுக்கு 1 2 வாங்குச்சு. எரேசர் பார்த்திங்கன்னா ஒரு 20 ருபீஸ் தான். அப்புறம் இது சாஃப்ட்னருங்க, அதுவும் யானை இது மாதிரி போட்டிருந்தது. அது அழகாக இருந்துச்சு, 2 வாங்கி கொடுத்தோம். இது பார்த்திங்கன்னா சாப்பாடு மசிக்கிறது எல்லாமே 20 ருபீஸுங்க. இது எல்லாமே 20 ருபீஸ். நல்லா இருந்துச்சு, எல்லா பொருள் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த பூ பார்த்திங்கனாலும் 20 ருபீஸ் தான். அப்புறம் அம்பு வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் தான் சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு. இந்த மாதிரி பழகணுன்டா, இந்த மாதிரி உடணும், அம்பு உடணும்னு சொல்லி. அப்புறம் அவன் வேடன் தானம்மா வச்சுருப்பான் அப்படின்னு கரெக்டாக சொன்னான். அப்புறம் பார்த்திங்கன்னா இது 2ஆவது டைம் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவனே உட்காந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். கொஞ்ச நேரத்துலேயே அவனே அம்பு வந்து கரெக்டாக விட்டுட்டாங்க, பழகிட்டான். அப்புறம் அம்பு விட்டுக்கிட்டே இருந்தார் அங்கேயும் இங்கேயும். இவர் சின்னவர் பார்த்திங்கன்னா ட்ராயிங்கு, பென்சில் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு, அதை பார்த்துட்டு இருந்தார். இது என்னடா அது மரக்கிளையில் வந்து கிளிகள் எல்லாம் உட்காந்துருக்க மாதிரி ஷோகேஸ்ன்னு நினச்சேன். அது இல்லைங்க, ஷோகேஸ் இல்லை, இது ஃபோக்குன்னாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா இருந்துச்சுங்க.